என்னோட ஏப்ரல் மந்த்து ஷேர் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா, மே மந்த் ஸ்டார்ட்டிங்கே வேற லெவல் ஸ்டார்ட்டிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர வந்து செல் பண்ணிட்டேன். அது என்ன ஷேர்னா, இந்த டாடா கன்சியூமர் ஷேர் தான். இங்கேயே பாருங்க சோல்டுன்னு இருக்கும். ஆல்ரெடி சோல்டு. நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்திருக்கேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் இதோ பாருங்க. இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 11% இருந்தது. ஓகேங்களா. 11% மே 1 வந்து மார்க்கெட் லீவ். ஓகேங்களா. மே 1 மார்க்கெட் லீவு. எனக்கு கடைசியா பார்த்தீங்கன்னா, 11% வரைக்கும் தான் அந்த டாடா கன்சியூமர் போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆச்சு. 10.6 நான் செல் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, 10.7 அந்த மாரி சம்திங் வந்துச்சு. இது எத்தன நாள்லன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் எனக்கு வேற லெவலா இருந்துச்சு. இது எத்தன நாள்னா, வெறும் 14 நாள்ல. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 74. ஒரே ஒரு ஷேர் தான் வச்சிருந்தேன். ஒரே ஒரு ஷேர் தான் வச்சிருந்தேன். பாருங்க 19ஆம் தேதி நான் ஷேர் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு கரெக்ட்டா ஷேர் வாங்கி ஒரு 14 நாள் ஆகுது. இந்த 14 நாள்ல எனக்கு 10% எந்த எஃப்டிலயும் சரி, இல்ல எந்த ஒரு வேற எதுலயும் சரி, இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து வரவே வராது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ட்ரேடிங் கிடையாது. ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். லாங் டெர்ம். இது எனக்கு 10 நாள் வந்ததுனால 10 நாள்ல நான் எடுத்துட்டேன். நான் ஹோல்டு பண்ணியே இருக்கலாம். சரி நம்மளுக்கு 10 நாள்லயே என்னோட டார்கெட் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, எனக்கு 10% வந்தா போதும். நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்றேன். ஓகேங்களா. அது 10 நாள் ஆனாலும் சரி, 10 மாசம் ஆனாலும் சரி, 10 வருஷமானாலும் நான் வெயிட் பண்றேன். என்னோட டார்கெட் வந்து எனக்கு 10% வந்தா போதும். அந்த 10% இதுவரைக்கும் எனக்கு வந்ததில்லையே. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் ஷேர் மார்க்கெட் வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் வந்ததிலே இதுதான் எனக்கு ரொம்ப சீக்கிரத்தில வந்தது. ஒரு 14 நாள்ல ஒரு 10%. இந்த பாரத் பேலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. பாரத் பே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மோபிக்விக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயர்லி வந்து 12% தராங்க. எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இயர்லி 12%. இதுவும் அதே தான். கிட்டத்தட்ட எந்தவித ரிஸ்க்கும் கிடையாது. நம்ம ட்ரேடிங் போக சொல்ல தான் ரிஸ்க் அதிகம். இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம ஜஸ்ட்டு ஷேரை வாங்கிட்டேன்னா அப்படியே ஹோல்டு பண்ணுற போகிறேன். எதுவும் நான் பார்க்க போகிறதில்ல. அப்படியே ஹோல்டு பண்ணுற போகிறேன். ஸோ அது வந்து இன்னைக்கு இயர்லியே 12% தான். இது பாருங்க எனக்கு வெறும் 14 நாள்ல 12% நான் டேட்டையும் காமிச்சிடுறேன். ஏன்னா என்னைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தாலும் பார்ப்பீங்க. மே 3 9:25 காலைல தான் நான் செல் பண்ணேன். ஓகேங்களா. இன்னுமே ஷேர்ஸ் இருக்குது. நான் லைவாகவும் இப்போ மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது. அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் எதனா வாட்ஸ்அப் எப்படி சொல்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப பிகினர். நானுமே பிகினர் தான். ஓகேங்களா. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நானுமே பிகினர் தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாரி எனக்குமே டவுட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இல்லை ஏதோ பேசிக் தெரியும், இல்லை ஒன்றுமே தெரியாது, இல்லை கற்றுக்க போகிறீங்க, தாராளமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதுதான் வாட்ஸ்அப். இதுக்காக தான் நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறது, ஷேர் மார்க்கெட்டுக்காக. ஸோ நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கன்னா தாராளமாக கற்றுக்குங்க. நம்ம கூட சேர்ந்து கற்றுக்குங்க. ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. பிகினராக இருக்க சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிங்காக மட்டும்தான். டெலிவரி மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இன்ட்ராடே பண்ண போகிறதே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதனால தான் இந்த வாட்ஸ்அப் நம்பரே ஷேர் மார்க்கெட்டுக்காக கொடுக்குறேன். ஓகே. இப்போ வாங்க லைவில் இப்போ மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா. என்னோடய ஷேர்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாருங்கள். கரண்ட்டாக இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நாள்கள் போன மந்த்துன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மார்ச் ஏப்ரலா இல்லை மார்ச்சான்னு தெரியல. ஃபுல் ரெட்டு. ஓகேங்களா. ஃபுல் ரெட்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீனாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட எனக்கு ஆல்ரெடி ஐடிசி பார்த்தீங்கன்னா 10% மேலே இருக்குது. சரி இது அமௌண்ட் ரொம்ப பெருசாலாம் இல்லை. 40 ரூபா தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணதுக்கு டாடா கன்சியூமரில் கிட்டத்தட்ட 70 ரூபா அந்தமாரி வந்துச்சு. 10%. 70 ரூபாவில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஒரு 20 ரூபா போயிடும். நம்மளுக்கு அந்த சார்ஜஸ்ன்னு டிபி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20 ரூபா எடுத்துருவாங்க. 20 ரூபானா ஒரு 15 சம்திங் வரும். நான் எல்லா சார்ஜஸும் சேர்த்து ஒரு 20 சொல்கிறேன். டேக்ஸி எல்லாம் சேர்த்து ஒரு ரவுண்டாக 20 சொல்கிறேன். 20க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா. 20க்குள்ளே வரும். அப்படி 20 போச்சுன்னா கூட நம்மளுக்கு 50 ரூபா நிற்கும். இந்த 50 ரூபா என்ன பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, நான் வச்சுருந்தது ஒரே ஒரு ஷேர். ஓகேங்களா. இதுவே 10 ஷேர் வச்சுருந்தேன்னா எனக்கு 500 வந்திருக்கும். 100 ஷேர் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு 5000 வந்திருக்கும். ஓகேங்களா. அப்படியே ஏற ஏற அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து மந்த்லி ஒரு 5000 மாரி இதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. மந்த்லி ஒரு 5000 மாரி இதில் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போன மந்த்து கொஞ்சம் நான் ஸ்பெண்ட் பண்ணல. 5000லாம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே ரெட்டாக மாறிடுச்சிங்களா. நான் என்னென்னா இறங்க சொல்ல கொஞ்சம் அதிகமாக போடுவேன். அது 5 இருந்தாலும் 10 கூட போட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவே க்ரீனாக மாறிச்சுன்னா அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறதே நிறுத்திடுவேன். கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் அதிகமாகவே நான் இன்வெஸ்ட் பண்ணலை போன மந்த்லாம். 5லாம் போடவே இல்லை. 5 போட்டதுன்னா எனக்கு 35 வந்திருக்கும். ஆனால் நான் 5 போடவே இல்லை. ஒரு 2 இல்லை 3 தான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். 14 நாளில் 10%ன்றது. அதேமாரி இந்த வீடியோலாம் போடுறதுக்காக காரணம் என்னென்னா, எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட் வந்து கற்றுக்குங்க.
ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி கற்றுக்குங்க. ஷேர் மார்க்கெட் வந்து ஒரே நாளில் கற்றுக்க முடியாது, ஒரே வருஷத்தில் கற்றுக்க முடியாது. பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை நாள் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மெயின் ஜாபாவே கூட மாறலாம். இல்லை இப்போ நீங்கள் பார்ட் டைம் ஜாபாக யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கமாக மாறலாம். எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் கண்டிப்பாக கற்றுக்குங்க. நீங்கள் ஜாப் போயிட்டு இருக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இல்லை சும்மா தான் இருக்கிறீங்க, இப்படி இல்லை காலேஜ் படிக்கிறீங்க, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சுலாம் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே எனக்கு இதை கற்றுக்க ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? ஸ்கூல் ஜா நீங்கள் ஒரு 5த்து, 6த்து ஸ்டாண்டர்ட் வந்தாலே இதை கற்றுக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு இப்போ தான் கற்றுக்குற ஆப்ஷன். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ தான் வந்தது. எ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குங்க. அவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம், ஓகேங்களா? அவ்வளோ ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். எனக்கு ஐடிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% இருக்குது. வேறு ஏதோ கூட வந்துச்சுங்களா, பிபிசிஎல் 10லாம் வந்துச்சு. மார்னிங் ஓப்பன் பண்ண சொல்ல 10ல் இருந்துச்சு. அப்படியே 80 இறங்கிடுச்சு. சரி, அதனால் விட்டுட்டேன். இதுவே ஒரு சில இதில் பாருங்கள், இன்டெல்கோ பாருங்களேன், 250லாம் இருக்கும். ஆனால் அது வெறும் 7% தான். நம்மளோட டார்கெட் வந்து 10 விட்டு இறங்கவே மாட்டேன். 10 வந்துச்சா ஓகே, செல் பண்ணிடுறேன். இல்லைனா அதை விட்டு நான் இறங்குறதே இல்லை. அதுக்கடுத்து ஐடிசி ஆல்ரெடி உங்கள்கிட்டயே சொல்லிட்டேன். இன்னும் எஸ்பிஐ பாருங்கள், 245ல இருக்கும். அது ஆனால் அது வெறும் 5% தான். ஸோ 10க்கு மேலே போனால் மட்டும்தான் நான் செல்லே பண்ணுவேன். அந்த கான்செப்ட்டில் இருக்கிறேன். மேக்ஸிமம் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். என்னோட டாடா கன்சியூமர் ஷேர் வந்து செல் பண்ணிட்டேன். அதுவும் 14 நாளில் 10% ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆல்ரெடி எதனா யூஸ் பண்ணிடுறீங்களா? இல்லை உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.